என்னடா ஜென்மம் நீங்களாம்? பச்சை குழந்தைங்களை எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இங்கே பாலியல் பலாத்காரம், அங்கே பாலியல் பலாத்காரம், இங்கே கையை பிடிச்சி இழுத்தோம், அங்கே கொண்டாங்க, இங்கே வெட்டினாங்க, இங்கே இப்படி பண்ணாங்க, அங்கே அப்படி பண்ணாங்க, கொலை வெட்டு குத்து, இப்படியே இந்த பாலியல் பலாத்காரம் உங்களெல்லாம் என்ன ஜென்மத்துக்கடா நீங்களாம் பிறந்திருப்பீங்க? பச்சை குழந்தைங்களை இப்படி பாடாப்படுத்துறீங்க. ஒரு வீட்டில் நீங்கள் பிறந்த ஒரு வயிற்றுக்கு கூட மனசாட்சி இருக்காது. நீங்களாம் என்ன ஜென்மங்களாக பிறந்தீங்க? நீங்களாம் பன்னி ஜென்மமா, மனுஷ ஜென்மமா, நாய் ஜென்மங்களா, என்ன ஜென்மங்க? பச்சை குழந்தைங்கள நீங்கள் போய் இந்த மாதிரி கொள்றீங்க, அது பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்றீங்க. உங்களுக்குலாம் ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாதா? உங்களெல்லாம் சட்டம் ஏன் சீக்கிரம் தண்டிக்க மாட்டுறாங்கன்னே தெரியல. ஆராய்ஞ்சு தண்டிக்கிறதுக்குள்ளே இன்னும் அடுத்தடுத்த தவறுகளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் கடவுள் எப்போதான் உங்களுக்குலாம் தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிட்டு வெளியில் அனுப்புறதுக்கு பயந்து சாக வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணுன்னா கூட ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பிட்டு 1000 ஃபோன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலேஜில் சேர்ந்தால் லட்சம் தடவை அந்த ப்ரொபோசர்லேருந்து அங்கே இருக்கிற வார்டு பாயிலேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் பிள்ளை எப்படி இருக்குது, என் பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு பயந்து ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு தவிச்சிட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரும் இப்படி மரண காலத்துக்கு உருவாக்குறீங்களே. நீங்களாம் எதுக்கடா உயிர் வாழறீங்க? நீங்களாம் செத்து போகலாமேடா? உங்களுக்குலாம் எதுக்கடா உடல், உங்களுக்குலாம் எதுக்கடா உணர்ச்சி, உங்கள் உடம்புக்குலாம் எதுக்கடா இந்த மாதிரி செக்ஸ் உணர்ச்சி தேவைப்படுது? நீங்களாம் தூக்கு மாட்டி தொங்கலாம் இல்லடா? அப்படி ஒரு ஆசை இருக்கிறவனுங்க உங்களோட ஆண் உறுப்பை நீங்களாம் அறுத்து கொண்டுட்டு போகலாம் இல்லையே? இப்படிலாம் பச்சை குழந்தைங்களை கொண்டு பாடாப்படுத்தி சாகடிச்சு நீங்களாம் இந்த ஜென்மத்தில் என்னத்தடா வாடிக்க போறீங்க? உங்களுக்குலாம் கூலி அப்படி தண்டனை கொடுக்கணும். அவ்வளோ பெரிய கொடுமையான தண்டனை கொடுக்கணும். சட்டம் தண்டனை சும்மா கொடுக்கக்கூடாது. உங்களோட ஆண் உறுப்பெல்லாம் வெட்டி அறுக்கணும். உங்களெல்லாம் கழுத்தார அப்படி உங்களை விஷயம் தெரிஞ்சு நீங்கள் தான் பாலியல் பலாத்காரம் பண்ணீங்க அப்படின்னு தண்டனைக்கு உறுதியானவங்களா இருந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களெல்லாம் தூக்கில் போடணும். உங்களை நடு ரோட்டில் மக்கள் முன்னாடி நிற்க வச்சு சுட்டு தள்ளணும். அப்போ தான் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைக்க மாட்டீங்க. அப்போ தான் பொம்பளை பிள்ளைங்க நாட்டில் நடக்க முடியும். ஒரு காலத்தில் சொன்னாங்க, என்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேலே நிறைய நகை நட்டோட வயசு பொண்ணு நடந்து தைரியமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் நடந்து போகும்போது எந்த ஆண்களோட சீண்டலுக்கும் எந்த விதமான தொல்லைகளுக்கும் பாலியல் தொல்லைகளுக்கும் இல்லாமல் நாட்டில் நடமாடி உயிரோட வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா தான் நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்க மாட்டதே எங்களுக்கு தெரியல. சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயசான பாட்டி வரைக்கும் நீங்கள் கேவலமாக நடந்துக்கிறீங்கடா. ஏன்டா நீங்களாம் உயிர் வாழறீங்க? செத்து போங்கடா தயவுசெய்து. நீங்களாம் உயிரோட இருக்காதீங்கடா. உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டால் நீங்களே உங்களோட ஆணர்வை வெட்டிக்கோங்கடா, தூக்கு போட்டு தொங்குங்கடா. தயவுசெய்து மனுஷால வாழ விடுங்க. குழந்தைங்களை பச்சைல குழந்தைங்களை வாழ விடுங்க. பெண்களை நிம்மதியாக வாழ விடுங்க. தயவுசெய்து இந்த பதிவுக்கு எல்லாரும் எனக்கு கமெண்ட் போடுங்க மக்களே. தேங்க்யூ. பாலியல் தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு சட்டம் கடுமையான தண்டனைகளை வழங்கணும். அப்போ தான் திருந்துவாங்க.